இது வந்து இங்கே சென்னையில் இது பிடிக்கண்ணைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் அதாவது காரைக்குடி சைடில் அதை கருணைக்கிழங்குன்னு தான் நாங்கள் இதை தான் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மசியல் மாதிரி பண்ண போகிறோம். புளியெல்லாம் கொஞ்சம் போட்டு அது வந்து ரொம்ப பைல்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கருணைக்கிழங்கு, அதாவது இங்கே வந்து பிடிக்கரணை, இதை வந்து நம்ம நல்லா புளியெல்லாம் போட்டு அவிச்சு மசிச்சுட்டு ஒரு மசியல் மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா மண்ணெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 5-6 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழ அளவு புளி வந்து ஊற வச்சுக்கலாம். இதை அவிஞ்சிச்சு தோல் எல்லாம் உரிச்சிட்டேன். இதை நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். தட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசிச்ச கருணைக்கிழங்கு அதில் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், இதோட வந்து நம்ம புளிக்கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா வெந்து நல்லா வற்றி வரும். நல்ல லேகிய மாதிரியே வந்துடும். மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட விடலாம். ஆனால் புளி போடும்போது நம்மளுக்கு சில பேருக்கு இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்குதும்பாங்க. அதனால் புளி போட்டால் நல்லாயிருக்கும், அரிப்பு அவ்வளோவா இருக்காது. ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். இதை தினமுமே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா இது நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கிழங்கு. அதனால தான் இது வந்து பைல்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பைல்ஸ் இருக்கிறவங்க கட்டாயம் இது மாதிரி இது பாருங்கள் லேகிய மாதிரியே இருக்கும். சாப்பாட்டில் போட்டு வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டாங்க கட்டாயமாக ரெமெடி கிடைக்கும்.